வணக்கம் நண்பர்களே, உங்கள் சங்கச்சக்கரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். கடலுக்கடியில் எத்தனையோ விசித்திரமான உயிரினங்கள் இருக்கு. அதுல ரொம்பவும் அமைதியான அதே சமயம் ஆச்சரியமான ஒரு விலங்கு தான் கடல் பசு அப்படின்னு அழைக்கப்படுற டூகாங். இத பத்தி உங்களுக்கு தெரியாத பல ரகசியங்களை இந்த வீடியோல 70 சுவாரஸ்யமான தகவல்களா பார்க்க போறோம். வீடியோவை முழுசா பாருங்க, ஏன்னா கடைசியில ஒரு செம்ம ட்விஸ்ட் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடல் பசு 70 சுவாரஸ்யமான தகவல்கள். பொதுவான தகவல்கள். கடல் பசுக்கள் சீ கவுஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இவற்றின் அறிவியல் பெயர் டூகான். இவை முழுமையாக தாவரங்களை மட்டுமே உண்ணும் கடல் பாலூட்டிகள். இவை யானை குடும்பத்துடன் நெருங்கிய பரிணாம தொடர்பு கொண்டவை. இவை கடலில் வாழ்ந்தாலும் திமிங்கலங்களைப் போல மீனினம் கிடையாது. கடல் பசுக்கள் சுமார் 70 ஆண்டுகள் வரை உயிர் வாழும். இவை சராசரியாக 3 மீட்டர் நீளம் வளரக்கூடியவை. இவற்றின் எடை 400 கிலோ வரை இருக்கும். உணவு மற்றும் பழக்கவழக்கம். கடல் புற்கள் மட்டுமே இவற்றின் பிரதான உணவு. ஒரு நாளில் இவை சுமார் 30 முதல் 40 கிலோ புற்களை உண்ணும். இவை கடலின் தரைப்பகுதியிலுள்ள புற்களை வேரோடு பிடுங்கி உண்ணும். இவற்றின் வாய் ஒரு வாக்யூம் கிளீனர் போல செயல்படும். இவை சாப்பிடும்போது கடலில் ஒரு பாதை போல தெரியும். கடல் பசுக்கள் அதிக நேரம் உண்பதிலேயே செலவிடுகின்றன. உடல் அமைப்பு. இவற்றுக்கு செவில்கள் கிடையாது, நுரையீரலால் சுவாசிக்கின்றன. ஒவ்வொரு 6-7 நிமிடங்களுக்கு ஒரு முறை நீர்மட்டத்திற்கு வந்து சுவாசிக்க வேண்டும். இவற்றின் உடல் தடிப்பான தோலால் ஆனது. இவற்றுக்கு முதுகு துடிப்பு கிடையாது. இவற்றின் வால் திமிங்கலத்தைப் போல கிடைமட்டமாக இருக்கும். இவற்றுக்கு சிறிய கண்கள் இருந்தாலும் கேட்கும் திறன் அதிகம். இவற்றின் மேலுதடு மிகவும் உணர்திறன் மிக்கது. ஆண் கடல் பசுக்களுக்கு சிறிய தந்தங்கள் முளைக்கும். இனப்பெருக்கம் மற்றும் வளர்ச்சி. ஒரு பெண் கடல் பசு 10-15 வருடங்களுக்கு பிறகுதான் குட்டி ஈனும் நிலையை அடையும். இவை 3 முதல் 7 ஆண்டுகளுக்கு ஒருமுறைதான் ஒரு குட்டியை ஈனும். குட்டிகள் பிறந்த உடனேயே நீந்த கற்றுக்கொள்கின்றன. தாய் கடல் பசு தன் குட்டிக்கு 18 மாதங்கள் வரை பால் புகட்டும். குட்டிகள் நீண்ட காலம் தாயுடனே தங்கியிருக்கும். விசித்திரமான உண்மைகள். பண்டைய காலத்தில் மாலுமிகள் இவற்றை கடல் கன்னிகள் என்று தவறாக நினைத்தனர். இவை மிகவும் கூச்ச சுபாவம் கொண்ட விலங்குகள். இவை மனிதர்களைக் கண்டால் விலகி சென்றுவிடும். இவற்றின் எலும்புகள் மிகவும் கனமானவை, சாலிட் போன்ஸ். இவை கடலில் மெதுவாக நீந்தும் இயல்புடையவை. இவற்றால் மணிக்கு 10-20 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே நீந்த முடியும். கடல் பசுக்களுக்கு வியர்வை சுரப்பிகள் கிடையாது. இவற்றின் கண்கள் கண்ணீர் போல ஒரு திரவத்தை சுரக்கும், உப்பு நீரிலிருந்து பாதுகாக்க. வாழ்விடம். இவை இந்திய பெருங்கடல் மற்றும் பெசிபிக் பெருங்கடலில் அதிகம் காணப்படுகின்றன. ஆஸ்திரேலியாவின் வடக்கு கடற்கரைதான் இவற்றின் மிகப்பெரிய வாழ்விடம். இந்தியாவில் மன்னார் வளைகுடா பகுதியில் இவை காணப்படுகின்றன. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் மாநில விலங்கு இதுவேயாகும். இவை ஆழமற்ற வெதுவெதுப்பான கடற்கரையோரங்களையே விரும்புகின்றன. பாதுகாப்பு மற்றும் அச்சுறுத்தல். கடல் பசுக்கள் தற்போது அழியும் தருவாயில் உள்ள விலங்குகள், வல்னரபிள். பிளாஸ்டிக் கழிவுகள் இவற்றின் உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து. படகுகளின் என்ஜின் விசிறிகள் தாக்கி இவை அதிகம் இறக்கின்றன. கடல் புற்கள் அழிவதால் இவை பட்டினியால் சாகின்றன. மீன்பிடி வலைகளில் தவறுதலாக சிக்கிக்கொள்கின்றன. இவற்றை வேட்டையாடுவது பல நாடுகளில் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்திய அரசு இவற்றிற்காக தனி பாதுகாப்பு மையங்களை அமைத்துள்ளது. இவற்றின் மூளை மிகவும் சிறியது. இவை ஒன்றுடன் ஒன்று விசில் சத்தம் மூலம் பேசிக்கொள்ளும். கடல் பசுக்கள் கூட்டமாக வாழ்வதை விட தனிமையையே விரும்பும். இவற்றின் தோல் நிறம் சாம்பல் முதல் பிரவுன் வரை மாறுபடும். இவை தூங்கும் போது கூட நீருக்கடியில் மிதந்து கொண்டே இருக்கும். இவற்றின் பற்கள் காலப்போக்கில் தேய்ந்து விழுந்து மீண்டும் வளரும். கடல் பசுக்களின் கழிவுகள் கடல் புற்களுக்கு நல்ல உரமாகின்றன. இவை கடலின் பாதுகாவலர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கடலில் ஆக்சிஜன் அளவை நிலையிருத்த கடல் புற்கள் முக்கியம். இதை இவை பராமரிக்கின்றன. ஆஸ்திரேலியாவில் சுமார் 80,000 கடல் பசுக்கள் உள்ளன. இவற்றின் ஆயுட்காலம் மரத்தின் வளையங்கள் போல இவற்றின் தந்தங்களைக் கொண்டு கணக்கிடப்படும். இவை 12 மீட்டர் ஆழம் வரை சென்று புற்களை உண்ணும். கடல் பசுக்கள் எப்போதும் ஆக்கிரமிப்பாக நடந்து கொள்ளாது. இவற்றின் பார்வை திறன் குறைவு. ஆனால் இவற்றின் முகத்தில் உள்ள முடிகள், விஸ்கஸ், அதிர்வுகளை அறிய உதவும். இவை நீருக்கடியில் மலம் கழிக்கும்போது அதிலிருந்து வரும் சத்துக்கள் மீன்களுக்கு உணவாகிறது. கடல் பசுக்கள் சுமார் 30 மில்லியன் ஆண்டுகளாக பூமியில் வாழ்ந்து வருகின்றன. இவற்றின் முன்னோர்கள் நிலத்தில் வாழ்ந்தவை. இவை மற்ற கடல் விலங்குகளுடன் சண்டையிடுவதில்லை. காலநிலை மாற்றம் இவற்றின் வாழ்விடத்தை பெரிதும் பாதிக்கிறது. உலக கடல் பசு தினம் மே 28ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது.
இவற்றை அமைதியின் சின்னம் என்றும் கடல் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். இவற்றை நாம் காப்பாற்றினால் மட்டுமே கடல் சூழலியல் சமநிலையாக இருக்கும். என்ன நண்பர்களே, கடல் பசு பத்தின இந்த 70 தகவல்கள் உங்களுக்கு ஆச்சரியமா இருந்ததா? கடல் கண்ணின்னு நினைச்ச விலங்கு இவ்வளவு பாவமான ஒண்ணான்னு தோணுதா? இந்த அபூர்வமான உயிரினத்தை நாம காப்பாத்தணும்னா நம்ம கடலை சுத்தமா வச்சுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சங்கு சக்கரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் இணைந்திருங்கள் சங்கு சக்கரத்துடன்.